மற்ற இனத்தில் அதை பேசி பேசி அவங்கள எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் கீழே போய்கிட்டு தான் இருக்கோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த கிடா மாநில கபடி சங்கத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது ஏன் இந்த கபடி சங்கத்துக்கு வந்து இந்த ஒரு கோல்ஃப் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கணும், நடத்தணும் என்ற ஒரு காரணத்தை உங்கள்கிட்ட நான் விளக்கி சொன்னாதான் இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும், அது தெரியும். விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழே இருந்தாலும் கூட நமக்கு சேர வேண்டிய வர வேண்டிய கரெக்டான முறையான அந்த பணம், அதனால நமக்கு வர வேண்டிய உதவிகள் சரியான முறையில் வந்து கிடைக்காது. இது தேசிய லெவலையும் அப்படிதான், மாநிலத்திலையும் அப்படிதான். இதற்காக தான் இன்றைக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்முடைய கிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், இந்த கபடியில் கொண்டு வரணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த டோர்னமெண்ட் செய்யப்படுறோம். இதே போல நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது இது மட்டும் நாங்கள் செய்த ஒரு டின்னர் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுலேயும் வசூல் பண்ணோம். அந்த வசூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு வருஷம் நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட். இது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். ஒரு பிள்ளைய ஜீரோவாக கொண்டு வந்து அந்த பிள்ளையை கற்றுக் கொடுக்குறதுனா என்னன்னு தெரியும். கோல்ஃப் விளையாண்டாவே நம்ம ஒரு பையனை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அவனுக்கு கோல்ஃப் கற்றுக் கொடுத்தா எவ்வளோ செலவு பண்ணுறோம். காமன்வெல்த் கேம்லேயும் கபடி வந்து உள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு உதாரணம். அதே போல தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நேஷ்னலுக்கு சி கேமில் எங்கள் டீம்லேருந்து சி கேமுக்கு போய் விளையாடக்கூடியவங்க 3 பேர் போனாங்க. அதில் 2 பேர் அங்கே இருக்காங்க. இப்போ அதில் வந்து ஒரு இந்த ஊர், அதாவது நாட்டுக்காரர், நம்ம விநாயகர பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அவனுக்கு மக்காப்பு கிடைச்சதுனால அவர் அங்கே போயிட்டார். ஸோ அதனால் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு பையன் நம்ம கிடா மாநிலத்திலேருந்து தேர்வு பெற்று அங்கே இருக்கான். விளையாடலாம் சி கேமுக்கு. சி கேமில் மெடல் ஸ்போர்ட்ஸில் கபடி இருக்குது, ஏஷியன் கேமில் இருக்குது, சி கேமில் இருக்குது. இப்போ சுக்மாலையும் கபடியை வந்து நம்ம நுழைச்சிட்டோம். இது 2008 சுக்மாவில் நுழைஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், வைரல் ஆச்சு ரொம்ப வீடியோ. சுக்மாவில் வந்து சைக்கிள்னு பல போராட்டங்கள். கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன். அங்கம் ஓகே. கச்சேரி மரகத கலசம் ராணி முத்த பேணி என்ன ராஜவீதி தோற்றம் தானோ. ராணி முத்த தக்கினி வரல.
சிந்தாசாங் கிளப்பில் நடந்த கோல்ஃப் டோர்னமெண்ட் மற்றும் கபாடி ஃபன் ரேசிங் நிகழ்வின் பல படக்காட்சிகளை இப்பொழுது இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த படக்காட்சிகளை நீங்கள் காண்டு ரசிக்கலாம் என்பதையும் அதே வேளையில் தலைவர் முறையும். ஆனால் கோல்ஃபில் நிறைய செலவு பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் இதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். ஆனால் கபடி டீம் ஒர்க், டீம் பிளேயராக டீமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள், கொஞ்சம் நெஞ்சில். ஆனால் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வழி கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. ஒரு வழி கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. இங்கே இருக்கிறவங்க என்னோட நிர்வாகத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த நிர்வாகத்தில் கேட்டு பாருங்க. அதே வேளையில் அந்த கோச்சுங்களும் அவங்களுக்குன்னு ஒரு வழி கேட்கறது கிடையாது. எனக்கு இவ்வளோ கொடுங்க, அலவுன்ஸ் கொடுங்க கேட்கறது கிடையாது. நாங்களாம் கொடுத்தாங்க, அது நாங்களும் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு நாங்கள் இருந்தாலும் கொடுக்குறது, நாங்களும் கொடுக்கறது. இந்த கபடி என்னுடைய அனுபவம் 27 வருஷம். கபடியில் நான் ஆரம்பித்தது 27 வருஷம் ஆச்சு. 1999 இன்றைக்கு வரைக்கும் நான் கபடியில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷனோட செக்ரட்டரி நான். என் கீழே 74 நாடு என் கீழே இருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, மலேசியாவில் இந்த கபடிக்காக ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. 2023 என்னை செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்றைக்கு வரக்கூடிய ஒலிம்பிக்கில் கபடி ஒரு ஏமோ விளையாட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. இந்த 3 இனமும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு முன் போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பெற்றோர்கள், யாரும் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கிய காரணம். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ், அது எந்த விளையாட்டாக இருக்கட்டும், எந்த விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுங்க. இன்றைக்கி படிப்புக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய உதவி. இதில் சப்போர்ட் பண்ணால், இந்த ஸ்போர்ட்ஸை சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு மார்க் கொடுக்கணும். இப்போ எஸ்பிஎம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸ்போர்ட்ஸை முன்னுக்கு வச்சுட்டாங்க. ஆசிரியர் நாகியார் கண்டிப்பாக இங்கே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம். அந்த வகையில் இந்த கபடியை நாங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், உண்மையே கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் பெற்றோர்கள் கொண்டு விட்டுட்டு போகிற, இப்போ நம்மளும் பிள்ளைங்களும் பெற்றோர்கள் விளையாட்டு இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கேயே உட்காந்துருந்து 2 மணி நேரம் அவங்க ட்ரெயின் பண்ணுறதை பார்த்துட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. இது ஏன் செய்கிறாங்க? இப்போ நம்மளும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அதிகமாகணும். நம்ம 80s 70s நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸில் இருந்தோமோ அதே ஒரு நிலையை திரும்பி நம்ம மாற்றி கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இல்லை நம்ம தள்ளப்பட்ட சமுதாயமாக தான் இருக்கணும். இதை எல்லாரும் உணரணும். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம இந்தியர்கள். ஆகவே இதை கண்டிப்பாக எல்லோருடையுமே போய் நம்ம சேர்க்கணும். நான் பேசுகிறது உங்களுக்கு நான் சொல்லலை. நான் பேசுகிறது சில பேர்த்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு நம்ம பேசணும், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அப்படி நினைக்கிறவங்க நினைக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஏன்னா நம்மளே ஸ்போர்ட்ஸில் தான் உட்காந்துருக்கோம், நம்மளே கோல்ஃப் விளையாட தான் நீங்கள் விளையாண்டுருக்கோம். நம்ம சும்மா ஒன்றும் பேசலையே. இந்த கோல்ஃப் எந்த அளவுக்கு உதவுது நமக்கு இன்றைக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு உதாரணம். உங்கள் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? ரெப்போர்ட்டர்ஸ் டிவியை நாடுங்கள். 0164545294.